குறைந்த முதலீட்டில் நிறைந்த வருமானம் பெற குடிசை தொழிலாக பல தொழில்களை செய்து வருகிறார்கள் மக்கள் குதூகலமாக. வீட்டில் இருந்தபடியே குடிசை தொழிலை செய்வதால் அலைச்சல் மிச்சமாவதுடன் மன உளைச்சலும் குறையும். அது மட்டுமல்லாமல் லாபகரமான தொழிலாக கருதப்படுவதால் இத்தொழிலை குடிசை தொழிலாக அனைத்து இடங்களிலும் செய்து வருகிறார்கள். அந்த வரிசையில் பாக்குமட்டை தொழிலும் ஒரு சிறப்பான குடிசை தொழிலாகும். மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்காது, உடலுக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத பாக்குமட்டை தட்டுகளுக்கு தற்போது அமோக வரவேற்பு உள்ளது. சுப நிகழ்ச்சிகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த தட்டுகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு தயாரிக்கப்படுகிறது. குறைந்த முதலீட்டில் நிறைந்த வருமானம் ஈட்டும் தொழிலான பாக்குத்தட்டுகள் தயாரிப்பதற்கு மேட்டுப்பாளையம், சேலம், ஆத்தூர் போன்ற பகுதிகளிலிருந்து பாக்கு மட்டைகளை கொள்முதல் செய்த குறைந்த அளவு இடவசதியில் தண்ணீர் தொட்டியில் பாக்கு மட்டைகளை நன்கு ஊற வைத்து ஊறிய பின்பு 5 விதமான அச்சு அளவுகளில் இயந்திரங்கள் மூலம் சூடேற்றப்பட்டு தட்டுக்களாக வெட்டி பிரிக்கப்படுகிறது. பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மும்முரமாக நடைபெற்று வரும் இத்தொழில் தற்போது அடிக்கடி நிலவும் மின்வெட்டால் பாதிப்படைந்து வருகிறது என்றும் கூறும் உற்பத்தியாளர்கள், மின்தடை காரணமாக இயந்திரங்களை பயன்படுத்தி மட்டைகளை வெட்ட முடியவில்லை என்றும், நாளொன்றுக்கு 2000 தட்டுகளுக்கு மேல் தயாரித்து விற்பனைக்கு அனுப்பி வந்த நிலையில் தற்போது 1000 தட்டுகள் கூட தயாரிக்க முடியாமல் தவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தயாரிப்பு குறைந்து வருமானமும் குறைந்ததால் தொழிலாளர்களுக்கும் உரிய நேரத்தில் ஊதியம் கொடுக்க முடியாமல் அவர்கள் வேறு வேலையை தேடிச் செல்கின்றனர். மின்வெட்டு காரணமாக அழிந்துவிடும் அபாயத்தில் சென்று கொண்டிருக்கும் பாக்குத்தட்டு தயாரிப்பை வளர்க்க அரசும் அத்துறை அதிகாரிகளும் இத்தொழிலின் வளர்ச்சிக்கு வழிவகுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர். இந்த தட்டு சின்ன சைஸ் தட்டு 50 காசுலேருந்து பெரிய தட்டு 4 ரூபா வரைக்கும் போகுதுங்க. கோயில் விசேஷம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பாக்குமட்டை தட்டுகள் உங்களுக்கு எளிதில் எல்லாருமே பயன்படுத்துகிற அளவுக்கும் திருமண நிகழ்ச்சிக்கு அதுக்கும் பயனுள்ளதாகவும் இது இருக்குது. இப்போ தற்சமே தமிழ்நாட்டில் மின்வெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழிலுக்குங்க இது ஒரு ஜென்செட் வச்சோ மற்றபடி எக்கியெல்லாம் இது பண்ண முடியாது. அதில் கூடுதல் அந்தளவுக்கு லாபம் இல்லாது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் சில மின்சாரமும் தடையில்லாத மின்சாரமும் இதெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி கொடுத்தா இந்த தொழில் மென்மேலும் வளருங்கிறது என்னோட கணிப்பு. பிளாஸ்டிக் கலப்படத்துடன் தயாரிக்கப்படும் இலைகள் மற்றும் தட்டுக்களை விடுத்து சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத பாக்கு தட்டுகளை வாங்கி பயன்படுத்துவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். லோட்டஸ் செய்திகளுக்காக பல்லடத்திலிருந்து சுரேஷ் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.